அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராகமம். ம் 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 முறுமுறுப்பினாவி. உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போதே என்ன செய்கிறது? ஆமாம், இதுக்கு ஆங்கில கூடத்தில் எப்படி தான் போட்டிருக்குன்னா மர்மரிங். எப்படியா? மர்மர் அப்படி தான் போட்டிருக்கு. முறுமுறுத்துக்கிட்டே இருக்கும். உள்ளே உட்காந்துக்கிட்டே என்ன செய்கிறது? ஆமாம், சொல்லுவார் இவன் கேட்பான். இதுக்கு பேர் தான் என்னது? அவருக்கு வந்தது தானே தெரியும். நம்ம இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம், பக்கத்தில் என்ன செய்கிறது? பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, முறுமுறுக்கிறது. அவருக்கு என்ன பிள்ளை தெரியும் அப்படி. இதுக்கு பேர் தான் என்னது? முறுமுறுக்கிற ஆவிய. எங்க எவ்வளோ அழகாக ஆண்டவர் நடத்திட்டு வந்தார். 10 வாதைகளை கொடுத்து இத்தனை 430 வருஷம் அடிமையாக இருந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரார். அவருக்கு தெரியாதா? அவ்வளோ பெரிய சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து கொடுக்குறாரு, அதில் வழி நடத்துகிறார். அவருக்கு தெரியாதா இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு? தண்ணி தானங்க, தண்ணி கொடுக்க அவருக்கு தெரியாதான்னு கேட்குறேன். தெரியுமா தெரியாதா? இப்போ இந்த வருஷம் இந்த மாதம் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர்? நித்தமும் அப்படிதானே, நித்தம் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். நித்தம் நடத்துவேன்னு என்ன அர்த்தம்? அர்த்தம் என்ன? நாளைக்கு நித்தம்னா அதானே. நேற்றுக்கு நடத்தினால நடத்த மாட்டாரா? அதை ஏன் புரிய மாட்டேக்கும்? நேற்றுக்கு இன்றைக்கி நடத்தினார்ல, இன்னைக்கு பகல் முழுவதும் நடத்தின நாளைக்கு பகல் நடத்த மாட்டாரா? அதுக்கு தான் நித்தம் நடத்துறதுன்னு அவர் சொல்லிட்டார். நித்தம் நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கேன். அதை விட்டு ஆமாம் இவர் சொல்லிட்டார் நான் நாளைக்கு அப்படிங்க இவர் யோசிக்கக்கூடாது. இந்த முறுமுறுக்கிற ஆவிகள் என்ன செஞ்சாலும் நெஞ்சிட்டு தான் இருப்பாங்க, முறுமுறுத்து தான் இருப்பாங்க. அவங்க வீட்லேயும் முறுமுறுக்க தான் செய்வாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைங்க, அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அங்கேயும் முறுமுறுக்க தான் செய்வாங்க. அங்கே ஒன்றா பார்த்து எதையாச்சு இந்த குறை சொல்கிற ஆவின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது எங்கே போனாலும் என்ன செய்யாது, போகவே போகாது. ஏன்னா அவன் திராணிக்கு தான் அவன் என்ன செஞ்சுருப்பான், செய்திருப்பான். எல்லாருமே அவங்கவுங்க திராணிக்கு தானே செய்வாங்க. எல்லாரும் எல்லாருக்கும் செய்யணும்னு எல்லாம் என்ன கிடையாது, அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு சரி இவ்வளோ முறுமுறுக்கவங்களை போய் தேடி பார்த்தா இவ்வளோ சொல்கிற குறை சொல்லிகிட்டே தெரியும். அவங்க என்னைக்கு அது ஒழுங்காக செய்வாள்னா அவங்க அறிவு வழங்காமலே திறக்கும். எல்லாத்தையும் சொன்னவங்க எல்லாத்தையும் தாண்டி டாப்பில் நிற்கணும்ல, நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம் பாருங்கள் அப்படி சொல்லணும்ல, அது இருக்காது. அப்போ எதுக்கு முறுமுறுக்கணும்? ஏன்னா நிறை குறைங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், இருக்கும். எந்த காரியம் செஞ்சாலும் குறை இல்லாமல் என்ன செய்யாது, இருக்காதுங்க. ஏன்னா நம்ம யார் தான்? மனிதர்கள். நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். ஏதோ ஒரு விதத்தில் எவ்வளவு தான் நீங்கள் பார்த்து செய்யுங்க, ஏதோ ஒன்று என்ன செஞ்சிருவீங்க, விட்டுருவீங்க. நம்ம என்ன ஆவியிலே இருக்கிறோம், அனலாக இருக்கிறோம், அல்லது ஆண்டவராக இருக்கிறோம்? கிடையவே கிடையாது. நம்ம மனிதர்கள் தானே. இப்போ ஒரு காரியத்துக்கு போகணுன்னு நினைக்கிறோம், இன்றைக்கி போய் இதை செஞ்சுட்டு வந்துடுவோம், 10 மணிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு இருப்பேன். ஐயா ரெடியாக இருங்க 10 மணிக்கு போவையான்னு சொல்லியிருப்பீங்க. இல்லை அவர் சொல்லியிருப்பார், ஏமா நீ ரெடியாக இரு 10 மணிக்கு போவேன்னு சொல்லிட்டு. ஆனால் தவிர்க்க முடியாமல் யாருக்கோ ஒரு வேலை வரும், அதில் ஒரு கொஞ்சம் டயர்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சு போவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்க போங்க, இல்லை ஒரு டிஃபன் முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மறந்து போயிடும், இல்லை யாராவது வந்துடுவாங்க பேசிட்டு இருப்போம், அதை விட்டுருவோம். அங்கே குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன செய்யலை, போகலை. அப்போ அது என்னது தான், போக வேண்டிய நேரத்தில் போகாத என்னதான் குறை யதார்த்தமாக நடந்துடும். இதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யும்? நான் சொல்கிறது ஒரு சின்ன உதாரணம். அப்படி பல காரியங்கள் ஒன்று சிந்திச்சு பாருங்கள். எல்லாமே எல்லாம் நிறைவாக இருக்காது. எல்லாருக்கும் பிரியமாகவும் என்ன செஞ்சுக்கிட முடியாது, நடந்துக்கிட முடியாது. இவங்க பாருங்கள், தண்ணி ஆண்டவர் அழகாக நடத்திட்டு வராரு. ஆனால் கூட அங்கே பாருன்னா இவங்க என்னென்ன இந்த காஞ்ச மாடு கம்பளம் மஞ்ச மாதிரி தான். சரி தண்ணி கிடக்கு, அதை டேஸ்ட்டு பாடுறா அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் பார்த்தா மொத்தமாக ஆடு மாடு விழுந்த மாதிரி விழுந்துருது. கசக்கு 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 கசக்கு, ஒரே கசப்பு தான். உடனே ஆஃப்னு கத்த ஆரம்பிச்சிரு. இப்போ எங்களை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்துட்டியா, எங்களுக்கு சாவதற்கு அங்கே என்ன இல்லாமல். எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை இருந்தால் சொல்கிறாங்க.
ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, சொன்னவன் எவனும் எங்கே போய் சேரல. அவன் எதைத்தான் சொல்லிட்டே இருந்தான், எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்து சாகடிக்க. இந்த வார்த்தை அவன் அப்படி சாகடிச்சிருச்சு. எங்களுக்கு அங்கே இடம் இல்லைன்னா எங்களை சாகடிக்கவா இங்கே என்ன செய்யாரு கொண்டு வந்தேர். சொன்னாங்க பார்த்தீங்களா, எவனும் வெட்டி கொள்ளலை, எவனும் யுத்தம் பண்ணலை, எவனும் வெடிகுண்டு வீசலை, எந்த ராஜாவும் இவங்களை தோற்கடிக்கலை, எவங்கிட்டையும் இவங்க தோற்கடிக்கப்படலை, இவங்களாவே செத்தாங்க. எல்லா வாதையினால தான் என்ன செஞ்சாங்க, செத்துக்கொண்டே வந்தாங்க. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக சில பிள்ளைகள் வந்து சொல்கிறாங்க, யார், செலபத்தின் குமாரத்திகள் வந்து மோசைகிட்ட பேசும்போது எல்லாருக்கும் பாகங்கள் பிரிக்கும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. எல்லாரும் செத்தது போல், இதுவரைக்கும் செத்தது போல் எங்கள் அப்பா வந்து எதில் சாகலை, உங்களை முறுமுறுத்து தேவ கோபத்தில் தேவ வாதையில் சாகலை, அவங்க இயற்கையாக செத்துட்டாரு, வயது மூப்பினால் மரித்து போனார். அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி கிடையாது, நாங்கள் எல்லாருமே யாராக இருக்கிறோம், பெண்களாக இருக்கிறோம். ஸோ எங்களுக்கும் பங்கு என்ன செய்யுங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்குறாங்க. அப்போ நல்லா கவனித்துக்கிடுங்க. என்னன்னா ஒருத்தம் கூட போகலை, 2 பேர் தான் தப்பிச்சாங்க. யார் 2 பேர் தான்? யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான் அந்த பீரியடில் இருந்தவங்க. அந்த அந்த தலைமுறையில் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை தான் இதை என்ன செஞ்சிச்சு, சுதந்திரிச்சு. புரியுதா? நம்ம எதை அறிக்கையிடுறோமோ தான் நடக்கும். முறுமுறுத்துக்கிட்டே தெரியக்கூடாது. முறுமுறுப்புங்கிற மிகப்பெரிய டேஞ்சரஸ். எங்கே போனாலும் நம்மளை திருப்தியாக இருக்கவே விடாது. முதல்ல திருப்தி அடையணும். திருப்தி அடைந்தவன் என்ன செய்ய மாட்டான், முறுமுறுத்துக்கிட்டே இருக்கும். முதல்ல எதையும் சமாளிக்க பழகிக்கணுங்க. இப்போ சேரில் உட்காடுறோமா, நாளைக்கு தரையை தான் உட்காரமா, உட்காந்துக்கிடுவோம். அடுத்த நாள் பெஞ்சு தான் கிடக்கா, உட்காந்துக்கிடுவோம். அடுத்த நாள் சோபா கிடக்கா, உட்காந்துக்கிடுவோம். எது இருந்தாலும் என்ன செய்யணும், புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் பழகணும். இன்னைக்கு காஃபி இருக்குதா, குடிச்சாச்சு. டீ இருக்கா, ஒன்று காஃபி டீ குடிக்காத என்ன மாதிரி கேஸுகளை விட்டுருங்க. நீங்கள் குடிக்கிற ஆள் சொல்கிறேன், அப்போ கூட நேற்று காஃபி கொடுத்தல இன்றைக்கி என்ன டீ அப்படி கேட்கக்கூடாது. அவங்ககிட்ட என்ன இருக்கா தானே கொடுப்பாங்க. புரியுதுங்களா? என்ன இருக்குதோ அது தானே கொடுப்பாங்க. அப்போ அதை நம்ம எடுத்துக்கிடணும். இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முறுமுறுத்தாங்க, ஒன்றுக்கும் தண்ணிக்கு முறுமுறுத்தாங்க. அப்புறம் என்னது, சாப்பாடு, எங்களுக்கு இறைச்சி அவன் கொடுப்பான், சாப்பாடுக்கு கேட்டாங்க. இவ்வளோத்துக்கு என்ன கிடச்சிக்கிட்டே இருக்குது, மண்ணா கிடைக்குது. அப்போ அதுக்கும் பிரச்சனை போட்டாங்க. இந்த 16ஆம் அதிகாரத்திலும் இருக்குது, 8ஆம் புஸ்தகத்திலும் இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் முறுமுறுத்தார்கள். நாங்கள் எதை சாப்பிட நினைக்கிறோம், எங்கே உட்காந்து, எகிப்தில் கிடைச்ச இலவசமாய் கிடைச்ச மச்சங்களை. அம்மாடி, ஏதோ கிடைச்சிச்சான் இலவச மச்சம். எப்போ கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ஊரில் குளத்துக்கு போனீங்கன்னா குளம் முழுதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அரசாங்கம் என்ன விட்டுருவோம், குத்தகைக்கு விட்டுருவாங்க. குத்தகைக்கு எடுக்கிறவன் அந்த மீனெல்லாம் சீசனில் என்ன செஞ்சுட்டு போயிடுவான், பிடிச்சிட்டு போயிடும். பிடிச்சிட்டு போகிற கூட மீதம் இருக்குது, தப்பி மீன் கிடக்கும் பார்த்தீங்களா, அதில் பரிசும் கிடக்கும், சிறுசு குடிச்சுட்டு கிடக்கும், சல்லிக்கிளியுமாக கிடைக்கும். அது மேக்ஸிமம் எதோட பிளந்தான் கிடக்கும். அந்த கீழே இருக்க சேர் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம், எல்லா தண்ணியும் வற்ற வச்சு அதில் எடுக்கும்போது சேரோடு சேர்ந்து கிடக்கும். அதைத்தான் பிடிக்க முடியும். அதே மாதிரி தான் இவங்க சாப்பிட்டாங்க. இவங்க அதான் சொல்ல, என்னமோ பெரிய அங்கே உட்காந்து தினம் மட்டன் வெட்டி சாப்பிட்ட மாதிரியும் தினம் அது பண்ண. அங்கே சோத்துக்கே வெளியில்லாமல் இருந்தான், வைக்கோலே கொடுக்க மாட்டேன்னா, சோறே திங்க விடலை. சாப்பிடாமல் கொள்ளாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, செங்கல் எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் அடி வேற வாங்கிட்டு கிடந்தான். இப்போ இவங்க இங்கே வந்த உடனே என்ன, கொஞ்சம் கிடைச்சா போதுங்க, கொஞ்சம் வாழ்வு தெரிஞ்ச உடனே என்ன நினைச்சாரு, திமிர் வந்துடும். ஒன்றுமே இல்லாமல் தான் அப்படியே விட்டுறணும். ஆண்டவர் வந்து நம்ம அப்படியே வச்சுருந்தா ஒழுங்காக இருப்போம் போல தருது. நம்ம கொஞ்சம் வசதி ஆகிட்டோம்னா அதை மறந்துடுது. நம்ம கஞ்சி இல்லாமல் தானே கிடந்தோம், இன்றைக்கி இவ்வளவா அது சாப்பிட்றோமே, இவ்வளவா நடத்துகிறாரு, இவ்வளவா அது உடுத்துறோமே, அதை சிந்திக்கிறது இல்லை. நாங்கள் என்னமோ அப்படி இருந்தோம், அவங்க என்னமோ அப்படி இருந்தோம், இந்த மாதிரி சொல்லிட்டே தெரியுது. நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம். எந்த காலத்தில் எப்படி இருந்தீங்க? சோளக்கஞ்சும் கம்மங்கஞ்சும் தவிர வேறு ஒரு கஞ்சும் பார்த்தது கிடையாது. பண்டிகளுக்கு தான் நெல்லுச்சோறையை பொங்குவாங்க. ஏதாவது விருந்துக்கு ஆள் வந்துட்டாங்க, சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டாங்க, தெரியாமல் வந்துட்டாங்கன்னா, சொல்லாமல் புரிய மாட்டாங்கன்னா தெருவிலே கேட்பாங்க, ஏன் உங்கள்கிட்ட சோறு பொங்கிற கஞ்சி நெல்லுச்சோறு இருக்கான்னு கேட்பாங்க. எங்கள் மாமா வந்திருக்கா, அவர் பாவம் கிராம பட்டணத்துலேருந்து வந்திருக்காரு, சொல்லுவாங்களா இல்லையா? ஏன்னா இவங்க சட்டி நிறைய எண்ணெய் வச்சுருப்பாங்க. முதல் நாள் நைட்டுக்கும் மறுநாள் காலைக்கும் சேர்த்தாக்கில் எண்ணெய் கஞ்சி வச்சுருப்பாங்க,
சோள கஞ்சி கரைச்சி வச்சுருப்பாங்க, அல்லது கூழை காய்ச்சி வச்சுருப்பாங்க. சோளக்கஞ்சி, கம்பங்கஞ்சி, கேப்பக்கூழ், இது 3 தான் மெயினாக இருக்கும். இது போக தான் அடிஷ்னலாக இந்த குதிரைவெளி, சாமை, காடைக்கண்ணி, அதெல்லாம் தனித்தனியாக அது என்னைக்காக செய்கிறது. ஆனால் இது 3 என்ன செய்யிருக்கும், மேக்ஸிமம் எந்த வீட்டில் பார்த்தாலும் ரெகுலராக இருக்க வேண்டிய சாப்பாடு இந்த சாப்பாடு தான் இருக்கும். இதுதான் வீட்டில் இருக்கும். அன்றைக்கி யார் வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு நெல் சோறு இந்த இதெல்லாம் இருக்குன்னா, கொஞ்சம் இந்த வாத்தியார் வேலை பார்க்காங்க பாருங்கள், 30 ரூபா சம்பளத்துக்காரங்க, அவளுக்கு சம்பளம் எவ்வளோ தான்? வாத்தியாருக்கு அந்த காலத்தில் மாத சம்பளம் எவ்வளோ தான்? 30 ரூபா தான். இந்த கேட்டு பாருங்கள், அவங்க ஐயாலாம் எத்தனை சம்பளம், எவ்வளோ சம்பளம் வாங்கினார்? 30 ரூபா தான் வாங்கினார். வாத்தியாருக்கு 30 ரூபா சம்பளம். ஒரு சைக்கிள் அவர் வீட்டில் தான் நிற்கும் ஊரில். அவர் ஒரு சைக்கிள் ஏறி ஓட்ட மாட்டார். அந்த சைக்கிளை ஒரு வேஷ்டி தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த சைக்கிளை ஒரு சைடாக பிடிச்சிட்டு இப்படி தள்ளிக்கிட்டே திரிவார். ஸ்கூல் வரைக்கும் தள்ளிட்டு போவேன், ஸ்கூல்லேருந்து கிட்ட தள்ளிட்டு, இதுக்கு தான் அவருக்கு வேலை. அந்த சைக்கிளை தள்ளிட்டு போகிறவர் தான் வாத்தியார். ஒரு வேஷ்டியை ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் தள்ளிட்டு போனார்னா இவர் தான் இந்த ஊராக இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஊரில் வந்தாலே அந்த போகிறார், வாத்தியார் அந்த சைக்கிள் தள்ளிட்டு போகிறார்ல அவர் தான். இதுதாங்க அந்த காலம். அவர் வீட்டில் தான் என்ன இருக்கும், நெல் சோறு இருக்கும். அவரும் சில நேரத்தில் இப்படி தான் இருப்பாங்க. அந்த வீட்லேயுமே கிராமத்தோடு கலந்து தானே இருப்பாங்க. அவங்களும் மேக்ஸிமம் இதை மாதிரி தான் என் பாதுக்கு நல்லா மற்ற மேக்ஸிமம் எல்லா வீட்டில் தான் இருந்துச்சு. இதில் என்ன நம்ம பெருமை பாராட்டுக்கு இருக்குது? நாங்கள் பீஸா தான் சாப்பிடுவோம், பர்கர் தான் சாப்பிடுவோம். நாங்கள் எங்கள் அப்பா வீட்டில் அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? கூழை குடிச்சிட்டு வந்துட்டு பீஸா, பர்கர். முதல்ல எதை நினைக்கணும்? பழசை நினச்சா இன்றைக்கி போடுற பழைய சோறு கூட நமக்கு நல்ல சாப்பாடாக தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாங்க. முறுமுறுக்காமல் சாப்பிட முடியும். இன்றைக்கி இவ்வளவாது கர்த்தரை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம நினச்சா எதை வேணாலும் என்ன செஞ்சுக்கிறோம், செய்ய முடியுது. செய்ய முடியலைனாலும் எதை வேணாலும் என்ன செஞ்சுக்கிறோம், வாங்கிக்கிறோம். அந்த கிருபையை கர்த்தர் நினைஞ்சிருக்காரு, தந்திருக்கிறார். முதல்ல அதுக்கு உண்மையாக இருக்கணும். நான் அதை யோசிப்பேன். எந்த காலத்திலும் அதை நான் யோசித்துட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு காலத்தில் என்னெல்லாம் இருந்தோம், சாப்பாடு கூட வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும். அதனால் சாப்பாடுகளை வீணாக்கிறதுக்கு நான் விரும்பவே மாட்டேன். மிச்சம் கிடக்கா தண்ணி ஊற்றி போட்டு காலைல சாப்பிட்டுக்கலாம். அது இட்லி தோசையை விட செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. அது மழை நேரமாக வெயில் நேரமாகலாம் யோசிக்க மாட்டேன். நான் எதுக்கு சொல்கிறேன், நம்ம ஏன்னா ஒரு காலத்தில் அது கூட இல்லாமல் என்ன செஞ்சோம், இருந்தல்ல. சும்மா சாப்பாடுன்னு சொல்லி கஞ்சி வச்சுட்டு ஒரு கைப்பிடி சோறு, மீதி முழுது என்ன தான் இருக்கும், கஞ்சி தண்ணிங்க. அப்படியே நீஸ் தண்ணியை மேலே மிதக்க ஓட்டிட்டு என்ன செஞ்சு குடிச்சு பருக்க கொஞ்சம் தான் உள்ளே போகும். மீதியெல்லாம் என்னது தான், அந்த தண்ணி தான். இப்படிலாம் எத்தனையோ அவர் வாழ்ந்தவங்க உண்டு, எத்தனையோ குடும்பங்கள் இருந்துச்சு. இத்தனைக்கான துவையல் அல்லது வேறே என்னதான், ஒரே ஒரு பச்சை மிளகா, அவ்வளோதான். உப்பில் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, தொட்டுக்கிட வேண்டியது, ஒரு கடி கடிச்சிக்கிட வேண்டியது, இழுத்துற வேண்டியது. இப்படிலாம் நடந்த நாட்கள். இன்றைக்கி நம்ம கறி மீன் என்ன வேணாலும் என்ன செய்கிறோம். இப்போ எந்த குறையில்லாமல் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த பயகளை மாதிரி தான் இப்போவும் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுது. பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே என்ன செய்யப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நீங்களும் முறுமுறுக்க, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததுனால சங்காரனாலே என்ன செய்யப்பட்டார்கள், சங்கரிக்கப்பட்டார்கள். அவங்க அழிக்கப்பட்டு போனாங்க. ஒருத்தர் கூட கரை சேரல. அதனால பவுலப்போஸ்தலன் சொல்றார், அவர்களைப் போல நீங்களும் என்ன செய்யாதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள். எதை குறித்து முறுமுறுக்காதீங்க. ட்ரெஸ்ஸா, இது என்ன ட்ரெஸ்ஸு, இது ஒரு பேண்ட்டு, இது ஒரு சட்டை, இது ஒரு சேலை, இது ஒரு சட்டை, அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது கூட இல்லாமல் இருந்த காலம் உண்டு. எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், ஒரு சேலை 2 தாவணி ஆகும். 2 தாவணி வீட்டுக்கு என்ன கடைசியில் இருந்து ஆயிரும், துடைக்கிற துணியாகி கடைசியில் கறி துணியாக மாறும். பார்த்துருக்கீங்களா? அதுதான் அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒரு லுங்கி அப்படியே கர்ச்சீப்பாகும், மறுபடியும் எதாகும், கறி துணியாக மாறும்.
ஏன்னா அது சிறுசு சிறுசு அப்படி யாரும் அந்த துணியை என்ன செய்ய மாட்டாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அம்மாவுடைய பழைய சேலையை தாங்க ரெண்டாக வெட்டி அக்கா மரத்தை 2 பேர் என்ன கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்கள? அதுதான், வேறு வழி கிடையாது. ஒரே சேலை, பழைய சேலை தான், டக்குன்னு 2ஆக கிழிப்பாங்க. தாவணி எடுத்து கொடுத்துருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த கிளி உடனே கிழிச்சு. அது கூட முந்தி கூட அடிச்சிருக்க மாட்டாங்க, அப்படி அது நூலெலாம் தொங்கிட்டு கிடக்கும். ஏன்னா அதை போய் தையக்காரன்ட்ட தைக்கிறது கூட 10 ரூபா இருக்காது. ஒரு அன்றைக்கி 1 ரூபா கொடுத்தா தைச்சி கொடுத்துருவான், அந்த 1 ரூபா கூட கிடைக்காது. அதனால் அப்படியே நூலாக கீழே தொங்கிட்டு இருக்கும். நம்ம தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி கட்டிட்டு தான் தெரிஞ்சாங்க. இன்றைக்கி எத்தனை 1000 ரூபா கூட சுடிதார் எடுத்து கொடுத்தாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா, இது ஊட்டுவானையும் அப்படிங்கிறது இன்னும் சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாங்க, இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடணும். ஏன்னா கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வந்தால் மட்டும்தான், இந்த நடந்து வந்த பாதைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற மேன்மை எவ்வளவு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உண்மையிலே நம்ம அப்படி இருக்கணும். நேற்றைக்கு காலையில் கூட நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். இந்த 3 நாள் ரொம்ப நான் ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு என்ன ஆசீர்வதிச்சாலும் எனக்கு என்ன வந்துடக்கூடாது, மனமேட்டியுமே வந்துடக்கூடாது, யாரையும் நான் அற்பமாக நினச்சிடக்கூடாது, எதையும் நான் சொகுசாக வாழ்ந்துடக்கூடாது. நான் இப்படியே தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். நீர் எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் சரி, நான் இன்றைக்கி எப்படி இருக்கணும், இப்படியே நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடணும். இல்லை, இதைத்தான் நான் ஆண்டவர் தனிப்பட்ட ஜெபம். காலையில் 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் இந்த ஜெபம் தான் தினமும் பண்ணுறேன். நான் இப்படி தான் வாழ விரும்புகிறேன். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதனால் தேவையில்லாததுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. இவ்வளவாவது நம்மளை நல்லா இருக்கிறோமே, இவ்வளவாவது நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறாரு, இவ்வளவாய் நம்மளை நல்ல ஆகாரம் கொடுத்துருக்கிறாரு, இவ்வளவாய் நம்மளை ஒடுத்து வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமேன். அதே போல் எதை செய்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு, முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிலிப்பியரில் சொல்லும்போது 2:15-16 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்தாலும் எல்லாவற்றையும் எப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு, முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. முறுமுறுப்பு வேண்டாங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, ஜபமாக இருந்தாலும், வேத வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆராதனையாக இருந்தாலும் சரி, எப்படி தான் செய்யணும், முறுமுறுப்பு கூடாது. அவர் வச்சுட்டார், தேவையில்லையா, என்ன செய்ய, அவர் போகலனாலும் என்ன சொல்லுவார், அப்படி அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். மனப்பூர்வமாக எதை செய்தாலும் என்ன செய்யுங்க, முறுப்புறுப்பு இல்லாமல் செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்குது. அவன் நேரங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் அப்படி செலுத்துங்க. ஒரு 5 நிமிஷம் கூடிட்டுனா அதுக்கு வேறு முறுமுறுத்துருவாங்க. இவ்வளோ நேரம் ஆக்கி விட்டார். ஏன்னா அந்த 5 நிமிஷத்தில் சோர்வங்கி குழம்பு வச்சு அப்படியே ஒரு ஊருக்கே பரிமாறிடுற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியம். அந்த முறுமுறுப்பெல்லாம் தூக்கி போட்டுடணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள்.